இப்படி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்றது பெரும்பாலான ஆட்களுக்கு பெருசாக தெரியலை. 100 rupees 200 rupees எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்லையும் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பீயிங் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து பேப்பரில் பார்க்குற அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே வந்து அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆனில் ட்ரைனிங் கொடுக்குறோம். இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தானா இல்லை ப்ரைவேட் காலேஜஸ் டீச்சர்ஸ்க்கு அப்படி இருக்கு? எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே யார் வேணும்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணி எங்ககிட்ட கற்றுக்கலாம். நான் இங்கே கோர்ஸ் முடித்து நிட்டா சர்டிஃபிகேட்டோட வெளியே போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும், என்ன மாதிரியான எனக்கு ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்கும்? இந்த கோர்ஸை முடிக்காமல் எந்த கவர்மெண்ட் டீச்சரும் நியூவாக ரெக்ரூட் ஆகிறவங்க ப்ரொபேஷனே கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. வணக்கம், இது திருடாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்டரின் இயக்குனர் திரு உஷா நடேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இப்படி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்றது பெரும்பாலான ஆட்களுக்கு பெருசாக தெரியலை. இனிஷியலாக அந்த இன்ஸ்டியூட் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இந்த இன்ஸ்டியூட் என்ன இங்கே நடக்குது, என்ன பண்ணுறோம்? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், இது வந்து நிட்டர்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டியூட் 1964 சென்னையில் தரமணியில் ஃபங்க்ஷன் ஆகுது. த பர்பஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் வந்து ட்ரைனிங் தி டெக்னிக்கல் டீச்சர்ஸ். டெக்னிக்கல் டீச்சர்ஸ்ன்னு சொல்லும்போது பாலிடெக்னிக் டீச்சர்ஸ், இன்ஜினியரிங் காலேஜ் டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே எய்ம் பண்ணுறோம். இனிஷியலாக பாலிடெக்னிக் டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தது மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபெண்ட்ஸுன்னு இந்த இன்ஸ்டியூட் வந்து எல்லா அகடமிக் கம்யூனிட்டிக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பெடகாகி, ஒரு டீச்சர் எப்படி டீச் பண்ணணும் அப்படின்ற அந்த பெடகாஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது மெயின் பேசிக் ஸ்கில்லை கொடுக்குறீங்க. அதை தாண்டி அவங்க எமர்ஜிங் ஏரியாஸ்லேயும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். இல்லை, என்ன மோட்டிவ் இது இப்படி ஒரு கோர்ஸ் கொடுக்கணும், இப்போ டீச்சர்ஸை வந்து ஸ்கில்டு டீச்சர்ஸாக மாற்றுறோம் அப்படின்றதுக்கான மோட்டிவ் என்ன? ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு டீச்சருக்கு நாலேஜ் இருக்கலாம், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கலாம், ஆனால் அதை எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது ஒரு ஆர்ட். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இதெல்லாமே வந்து பெடகாகிக்கு கீழே கவர் ஆகும். இது ஒரு ஆஸ்பெக்ட். ஒரு டீச்சராக என்ட்ரு ஆகும்போது அந்த ஃபீல்டில் அவங்கள ஒரு ஃபுல் டீச்சராக மோல்டு பண்ணுறது நிட்டரோட மெயின் ரோல். அதை தாண்டி ட்ரைனிங், இப்போது ஏஐஎம்எல் இருக்குது, இல்லை ஏஆர்விஆர் டெக்னாலஜி இருக்குது. இந்த இது டீச் பண்ணுறவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் தான். இப்போ இவங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எதெல்லாம் கவர் பண்ணணும்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணும்போது அந்த ட்ரைனிங் எமர்ஜிங் ஏரியாஸில் நிட்டரில் கொடுக்குறோம். இது யாருக்கு கீழே வருது இந்த நிட்டர்? நிட்டர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே வருது. ஹையர் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கீழே. இது அட்டானமஸ் பாடி. அட்டானமஸ் பாடி தான். ஸோ பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது. இதுக்கு ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆமாம், சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டியூட். ஸோ இப்போ இங்கே யாரெல்லாம் ட்ரெயின் ஆக முடியும், நீங்கள் யாரெல்லாம் சூஸ் பண்ணுறீங்க, என்ன அடிப்படையில் சூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுன்னா எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் கிடையாது. டீச்சர்ஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்டில் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுக்குறோம். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட வந்து சில காலேஜஸில் ஃபெசிலிட்டி இருக்காது. இப்போ எங்ககிட்ட ட்ரோன் லேப் இருக்குது, 3D பிரிண்டிங் லேப் இருக்குது, மீடியா ரிலேட்டட் இது இருக்குது, ஏஎன்எம்எல்க்கு ஃபெசிலிட்டி இருக்குது. எந்த ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாலேஜ் வேணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் இங்கே ஜென்ரலாக அந்த வருஷத்தோட என்னெல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுப்போம் அப்படின்னு எங்கள் வெப்சைட்டில் போடுறோம். அது ஆல் ஓவர் இந்தியா பார்க்குறாங்க. அவங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் வேணுமோ அவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு ட்ரைனிங்க்கு ஒரு தனியாக போர்ட்டல் இருக்குது, அதில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க. இதை தாண்டி சில இன்ஸ்டியூஷன்ஸ் எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வேணும், எங்கள் 40 டீச்சர்ஸுக்கு இதை ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர் அங்கே போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி. இன்ஸ்டியூஷனே உங்கள்கிட்ட அப்ளை பண்ணி வராங்க. நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த ஏரியாவில் ட்ரைனிங் வேணும், இத்தனை நாள் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு எங்களை கேட்குறாங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர் அந்த ஊரில் போய் டீச் பண்ணுறாங்க. ஈவன் நாளைக்கு NIT மேகாலயாவுக்கு கூட எங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ட்ரைனிங்க்கு போகிறாங்க.
நீங்கள் போகிறது இல்லாமல் இப்போ அவங்க இங்கே வந்து கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் நம்மகிட்ட இருக்கா? நாங்கள் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்களோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அவங்களுக்கு எதெல்லாம் நீட் இருக்குது அப்படின்னு தோன்றத ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நாங்கள் ஷெட்யூல் பண்ணிடுறோம். எங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே வெப்சைட்டில் இருக்குது, சோஷியல் மீடியாவில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து யார் வேணும்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எங்கள் கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகிற டேட்டில் அவங்க அட்டென்ட் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் கொடுக்குறோம், சில கோர்சஸ் ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறோம். ஓகே, என்னென்ன மாதிரியான கோர்சஸ் கொடுக்குறோம் நம்ம? என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இங்கே எல்லா கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷனல் மீடியா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், இது எல்லாமே கோர் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸில் இருக்குது. இதை தாண்டி நிட்டரில் யூனிக்காக எஜுகேஷன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இதில் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது, கரிக்குலம் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு யூனிக் டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுமே வந்து மெயினாக ஒரு டீச்சருக்கு எந்த மாதிரியெல்லாம் டீச் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு சப்ஜெக்டை எப்படி டீச் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, எந்த எமர்ஜிங் ஏரியாஸுக்கும் எந்த மாதிரியெல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த போர்ஷன்ஸ் கவர் பண்ணணும். சப்போஸ் ஒரு இண்டஸ்ட்ரி ரெக்யர்மெண்ட், இது தியோரிட்டிக்கலாக அகடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் இப்போ ஒரு ஏஎன்எம்எல் இருக்குது, இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குன்னா இண்டஸ்ட்ரி ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீச்சரை ட்ரெயின் பண்ணினா அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கும்போது எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லா எமர்ஜிங் ஏரியாஸில் இருக்கிற லேப் ஃபெசிலிட்டிஸ் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து பேப்பரில் பார்க்குற அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே வந்து அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆனில் ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து அவங்க போய் டீச் பண்ணும்போது அந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இல்லை, இது வந்து பீரியாடிக்கலாகவே நடக்குதா? இந்த நான் ரெக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எனக்கு கோர்ஸ் சொல்லித்தரீங்க அப்படின்றது ஒரு பக்கம். இது இல்லாமல் நீங்களே ஆஃபர் பண்ணுறது, இப்போ 6 months ஒன்ஸ் இல்லை எவ்ரி இயர் அந்த மாதிரி நீங்களே ஆஃபர் பண்ணி பீரியாடிக்கலாக நடத்துகிறீங்களா? எவ்ரி ஏப்ரல் நான் அந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் என்னெல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு லிஸ்ட் பண்ணி எங்களோட வெப்சைட்டில் போட்டுருவோம். அந்த கோர்ஸ் பார்க்குறவங்க எந்த பீரியடில் எல்லாமே இருக்கும். ஸோ எங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் டு ஆல். ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், டீச்சர் வேணாலும், நாட் ஒன்லி டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? ஏஜ் ஃபேக்டர் இல்லை, ஸ்டடீஸ் இந்த மாதிரி இது மினிமம் இது படிச்சிருக்கணும் அப்படி ஏதாவது? அப்படி இல்லை. இப்போ சில கோர்சஸ்க்கு வந்து ப்ரீ ரெக்வசிட் தேவையாக இருக்கும். ஒரு அட்வான்ஸ் கோர்சஸில் வந்து அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருந்தால் தான் அந்த கோர்ஸ் வந்தால் புரியும். ஓகே, அந்த மாதிரி அப்போது டிபார்ட்மெண்ட் வைஸ் போடும்போது கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதை தாண்டி ஜென்ரல் கோர்சஸ் இருக்குது. இப்போ மீடியா ரிலேட்டட் கோர்ஸ், அதில் யார் வேணும்னாலும் படிக்க முடியும். இப்போ ஒரு டெக்னாலஜி எனேபிள்டு லேர்னிங், இதுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் தேவையில்லை. அந்த மாதிரி நாங்கள் வந்து கோர்ஸ் போடும்போதே எந்த டிசிப்ளினில் இருக்கவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதும் போடுவோம். கோர்ஸ் எதை பற்றி சொல்ல போகுதுன்றதையும் மென்ஷன் பண்ணிடுவோம். அந்த கோர்ஸ் கண்டென்ட் பார்க்குறவங்களுக்கு இது தனக்கு தேவையா இல்லையான்னு டிசைட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தானா இல்லை ப்ரைவேட் காலேஜஸ் டீச்சர்ஸ்க்கு அப்படி இருக்கா? எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே இல்லை. கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸுக்கும் கொடுக்குறோம், ப்ரைவேட் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே யார் வேணும்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணி எங்ககிட்ட கற்றுக்கலாம். ரைட். இப்போ நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸோ நான் ஏன் இங்கே வந்து கற்றுக்கணும்? நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சு இல்லை ஏதோ டிகிரி முடிச்சு எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி நான் அங்கே ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டேன். நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னும்போது நான் ஏன் நிட்டாரில் வந்து கோர்ஸ் எடுத்துக்கணும்? இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஎன்எம்எல் பற்றி யாருக்குமே தெரியாது. இப்போது அது வந்து எமர்ஜிங் ஃபீல்டாக எல்லா இடத்துலையும் ஏஐயோட நாலேஜ் தேவையாக இருக்குது. அப்போது அவங்க படித்து தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், இல்லை இந்த மாதிரி ட்ரைனிங்கில் வந்து கற்றுக்கிறது இன்னொரு ஆஸ்பெக்ட். ஸோ இங்கே வந்து கற்றுக்கும் போது அந்த ரிலேட்டட் ஃபெசிலிட்டி பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. இங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸோட பேசுகிறாங்க. எங்களோட கோர்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்டையும் நாங்கள் லிங்க் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு வைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அடுத்தது அவங்க எந்த மாதிரி எல்லாம் அவங்கள எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டாஃப் வந்து எக்ஸ்பர்டைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் டீச்சருக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்க டீச்சர்ஸ் அதில் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்காங்க, அவங்களுக்கான க்ரைட்டீரியா அப்படின்றது என்ன, அவங்க எங்கே ட்ரெயின் ஆகுறாங்க?
கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இங்கே இருக்க டீச்சர்ஸுக்குமே வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நாங்கள் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எங்கள் டீச்சர்ஸ் எக்யூப் ஆகணும்னா நாங்கள் வந்து ஒரு ஐஎன்ஐஸ், ஐஐடிஸ் அந்த மாதிரி என்ஐடிஸ் இங்கே வந்து இந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் கொடுக்குறவங்க கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்க. எங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அங்கே ட்ரெயின் ஆகிறாங்க. இல்லை நேஷ்னல் லெவல் தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ஏதாவது கோர்சஸ் ரெலவெண்ட்டாக இருந்தால் அதில் ட்ரெயின் ஆகுறாங்க. கான்ஃபரன்சஸ் போய் பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா விதமான ட்ரைனிங் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அதான் அது எப்படி நடக்குது? கிராஜுவலாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை இவங்களை எக்யூப் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படி இருக்குமா, இல்லை புதுசாக ஒரு பேட்சாக உள்ளே வருவாங்களா? இல்லை, நாங்கள் எங்கள் ஃபேக்கல்ட்டியை எக்யூப் பண்ணுறது வந்து ஆஸ் அண்ட் வென் நீடட். அவங்களுக்கு ஓப்பன் டு எனி டைம். இதில் இந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு கிடையாது. ஈவன் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்லேயே அவங்க ஒரு 2-3 கோர்ஸ் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்யூப் ஆகணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ட்ரைனிங் போகலாம். ஆன்லைனில் இப்போ நிறைய ட்ரைனிங் அவைலபிளாக இருக்குது. சில இடத்துல ஃபிசிக்கலாகவும் போகிறாங்க. ஏன்னா அவங்க அங்கே எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க, ஒரு ஐஐடியில் லேப் எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அவங்க கற்றுட்டு வந்து அந்த மாதிரி லேப்ஸ் ஐஐடியில் போய் ட்ரெயின் ஆகி வருவாங்களா? ஆமாம், ஐஐடி, என்ஐடி எந்த ஒரு ஐஎன்ஐஸ்லையுமே இந்த எங்ககிட்ட இருக்கிறத தாண்டி ஒரு எக்ஸ்பர்டைஸ் அவங்கக்கிட்ட இருந்தால் அதை கண்டிப்பாக கற்றுக்குறாங்க. இப்போ இங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இந்தியாவிலே ரொம்ப ஃபியூ இன்ஸ்டியூஷன்ஸில் தான் இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணி வெஹிக்கிளை எப்படி மொபிலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. எங்ககிட்ட அதில் வந்து ஸோ அவங்க அதன் மூலமாக இங்கே ட்ரெயின் ஆகிறவங்களுக்கும் அந்த அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வேறு எந்த ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்லேயும் ஒரு ஃபெசிலிட்டி அவங்க க்ரியேட் பண்ணினாங்கன்னா அது அந்த இன்ஸ்டியூஷனுக்கு மட்டும்தான் பெனிஃபிட் ஆகும். ஆனால் நிட்டரில் நாங்கள் வாங்குகிற ஃபெசிலிட்டிஸ் எங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பரை தாண்டி என்டையர் அகாடமிக் கம்யூனிட்டிக்கு போய் சேருது. அந்த விதத்தில் வந்து எங்களோட கிளையண்டல் சிஸ்டம் வந்து ரொம்ப பெருசு. ஓகே, ஃபைன். எவ்வளவு ஸ்டாஃப் இங்கே இருக்காங்க? இங்கே ட்ரெயின்டு ஸ்டாஃப் ட்ரைனிங் பண்ண போகிறவங்க அப்படின்னு எங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் 36 பேர் இருக்காங்க. எல்லா ஃபீல்டுலேயும் இருக்காங்க. இதை தாண்டி எங்களுக்கு ஒரு சில ஏரியாஸில் எக்ஸ்பர்டைஸ் வேணுன்ற இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ட்ரைனீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் போது அந்த 1-2 செஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுறோம். இல்லை நேஷ்னல் லெவல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஒரு யூனிக் பர்சனை கெஸ்ட் லெக்சர்ஸ் மாதிரி வர வச்சு 1 or 2 எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நடுவில் அவங்களுக்கும், ஏன்னா இந்த டீச்சர்ஸுக்கு ஒரு நெட்வொர்க் இப்படியெல்லாம் இருக்குது இன்னொரு இன்ஸ்டியூட்டில் அப்படின்னு அந்த நாலேஜும் கொடுக்கறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். அஸ் அ இன்ஸ்டியூஷன் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன். எனக்கு என்னோட ஒரு 15 ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க? அது எவ்வளோ டைம் எடுக்கும்? அதை பற்றி கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஒரு காலேஜாக நீங்கள் நினச்சிங்க? ஓகே, ஒரு காலேஜ் எங்களை வந்து இந்த ஏரியாவில் இப்போ அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன்னே ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க காலேஜில் என்ன இருக்குது, அந்த டீச்சர்ஸ் என்ன எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க, இது எத்தனை பேர் ட்ரெயின் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களோட நீட் அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க? இல்லை, அவங்களோட பேச இப்போ ஒரு காலேஜ் எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரெக்யர்மெண்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி கோர்சஸ் அதுக்கு ஏதாவது ரிட்டனாக ஏதாவது எக்ஸாம்ஸ் இல்லை அந்த மாதிரிலாம் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இல்லை, அவங்க வந்து ஒரு மெயில் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அந்த ட்ரைனிங் பார்க்குறதுக்குன்னே ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர் இருக்கார். அவர் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவார். இந்த ட்ரைனிங்கோட பர்பஸ் என்ன, அந்த ட்ரைனிங் முடித்து அந்த டீச்சர்ஸ் யாருக்கு டீச் பண்ண போகிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவங்க 5 டேஸ்க்கு மோஸ்ட்லி எந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் 5 டேஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும், மினிமம் 5 டேஸ். இது வந்து சப்போஸ் ஒரு நியூலி ரெக்ரூட்டட் டீச்சராக இருந்தால் 2 வீக்ஸ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கொடுப்போம். எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இருக்கும். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அதுக்கு ஏதாவது க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்களா? இப்போ நான் ஒரு ஃபேக்கல்ட்டின்னு வரேன், இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜோ இல்லை ப்ரைவேட் காலேஜோ இல்லை வித்தவுட் இன்ஸ்டியூஷன் நான் ஒரு இண்டிவிஜுவலாக நான் வரேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நீங்கள் க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்களா? நீங்கள் மினிமம் இது படிச்சிருக்கணும், இவ்வளோ நாள் இதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லை எக்ஸ்போஷர் இருக்கணும், அப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ அவர் வந்து ஆல்ரெடி ஒரு டீச்சராக ஒரு காலேஜில் இருக்காருன்னா அவர் இந்த ஃபீல்டில் இருக்காரு, அவர் அடுத்த லெவல் போகணும்னு தான் நினைக்கிறாரே தவிர அப்போ நாங்கள் அந்த ஒரு கட் ஆஃப் அங்கே வைக்கிறது இல்லை. ஓகே, நாலேஜ் இஸ் ஓப்பன். அதனால யார் வேணும்னாலும் வரலாம். ஆனால் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு அதை புரிகிற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்தாங்கன்னா கூட சம்மந்தமே இல்லாமல் சிவிலில் இருக்கவங்க இன்னொரு ஒரு இர்ரெலவெண்ட் கோர்சஸை வந்து பர்மிட் பண்ணி இன்டர் டிசிப்ளினரி அலோவ் பண்ணுறோம். எந்த இடத்துலலாம் பாசிபிளோ அங்கே அலோவ் பண்ணுறோம். இப்போ எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் ஏஎன்எம்எல் படிக்கலாம்,
ஏன்னா இது வந்து அப்ளிகேஷன், யார் வேணும்னாலும் இதை படித்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு அதான் நான் கேட்குறேன், அதுக்கு வந்து ஒரு மினிமம் டிகிரி இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள். ஆமாம், அந்த ரெலவெண்ட் டிகிரி கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அப்போ தான் அந்த கோர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் அதான் ஏற்கனவே பேசுகிறேன், ஒரு இன்ஸ்டியூஷனாக ஒரு டீம் 15 பேர் வராங்க, நீங்கள் மேக்ஸிமம் அது மினிமம் 5 days இண்டக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. 5 days அவங்க முடிக்கிறாங்க, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன நடக்கும்? இல்லை, அந்த 5 days அவங்க போய் அவங்க எங்களோட கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் கோர்ஸ்லேயே ஃபீட்பேக் வாங்குகிறோம், அவங்களுக்கு அந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு. ஒரு 6 மாதம் அவங்க டீச் பண்ணினதுக்கப்புறம் அகெயின் வி ஆர் இன்ட்ராக்டிங். அவங்களுக்கு அந்த கோர்ஸால் என்ன அவங்களோட ஓவரால் சேஞ்சஸ் இருந்தது, வேறு ஏதாவது வேணுமா அப்படின்றத நாங்கள் யூஸ்வலாக இல்லை அது டெஸ்ட் மாதிரியோ இல்லை ஏதாவது கண்டக்ட் பண்ணுவீங்க? டெஸ்ட் மாதிரி இல்லை, வி ஆர் டேக்கிங் அ ஃபீட்பேக். அவங்க கிட்ட வந்து அந்த எங்களோட கோர்ஸ்ல வந்து இன்னும் ஏதாவது அவங்க எதிர்பார்க்குறாங்களான்றதை நாங்கள் அப்சர்வ் பண்ணுறோம். டேக் மீ அஸ் எக்ஸாம்பிள் மை செல்ஃப். நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ட்ரைனிங் வரேன், ஒரு 1 week நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு என்ன மாதிரியான கோர்சஸை நீங்கள் சொல்லித்தரீங்க? மேபி நான் ஒரு ஏஐக்கு வரேன்னு வச்சுக்கோம், ஏஐ கிளாஸ்க்கு நீங்கள் எனக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 week ட்ரைனிங் போகுது, ஏன்னா எல்லா இதுலேயும் எக்ஸ்பர்டைஸ் ஆகுறேன் அப்படின்னா நான் எக்ஸ்பர்டைஸ் ஆயிருக்கேன் இல்லை அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? வெறுமன ஃபீட்பேக் அது போதுமானதாக இருக்கு? இல்லை, எப்போவுமே எந்த கோர்ஸாக இருந்தாலும் எண்டில் வந்து ஒரு அசஸ்மெண்ட் வைப்போம். எஸ், அந்த 5 நாளில் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்றது வந்து அந்த அசஸ்மெண்ட்லேயே எங்களுக்கு தெரியும், எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் எந்த மாதிரி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதை நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு டெஸ்ட் இல்லை, இந்த கோர்ஸுன்றது வந்து ஒரு கிரெடிட் இல்லை. அவங்க 5 நாள் வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தான் வராங்க. ஸோ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கன்றது அந்த அசஸ்மெண்ட்லேயே தெரியும். ஸோ அந்த அசஸ்மெண்ட்டில் வந்து அவங்களோட சப்ஜெக்ட் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களோட ஆன்சரிங் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அவங்கள இதெல்லாம் நீங்கள் ஃபர்தராக படிங்க. ஏன்னா இவங்க திரும்பி போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணும்போது இவங்க எந்த இடத்துல எக்யூப் பண்ணிக்கணுன்றது சொல்கிறோம். ஏன்னா 5 நாளில் ஒருத்தரை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணவே முடியாது. எப்படி அவங்க வந்து எந்தெந்த ஏரியாஸ் இதில் டச் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம ஏதாவது இங்கேருந்து சர்டிஃபிகேட்டாக இருந்து ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்காரு, இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டாக எல்லா கோர்ஸுக்குமே நாங்கள் எண்ட் ஆஃப் த பீரியட் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஏன்னா நெட்டர் சர்டிஃபிகேட் வந்து இட் இஸ் ரெகக்னைஸ்டு ஃபார் ப்ரமோஷன், இல்லை அவங்களுக்கு சில நார்ம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுல வந்து நிட்டர் இஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன். எங்கள் சர்டிஃபிகேட் ஆல் ஓவர் இந்தியா இஸ் அக்செப்டபிள், கவர்மெண்ட் ப்ரைவேட் யாராக இருந்தாலும். ஓகே, நான் இப்போ இந்த கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் இருக்கா? இல்லை, நாங்கள் நாமினலான ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். எங்களோட கோர்சஸ் வந்து நாங்கள் சில்வர், கோல்டு, பிளாட்டினம் டிவைட் பண்ணியிருக்கோம். சில்வர்ன்றது வந்து ஒரு பேசிக் லெவல் கோர்ஸ், ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி சொல்லலாம். கோல்டில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட். பிளாட்டினம் போகும்போது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், இல்லை ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபீஸ் வேரி ஆகும். சில்வர் கோர்ஸுன்றது வந்து மேபி அப் டு 500 rupees, எனிவேர் பிட்வீன் 100 to 500. அகெயின் கோல்டில் வந்து 500 to 1000, மோர் தென் 1000 வந்து பிளாட்டினம். அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? நாங்கள் அந்த லெவல் ஆஃப் நாலேஜ் கொடுக்கறத பொறுத்து தான். இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கும் +2 BA அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி அந்த லெவல் ஆஃப் நாலேஜ் எங்கே வருதுன்றதை பொறுத்து தான் அட்வான்ஸ் லெவலுக்கு. அண்ட் இந்த கோர்ஸ் ஃபீ ரொம்ப ரொம்ப நாமினல். 100 rupees 200 rupees எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேயும் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பீயிங் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இது ட்ரைனிங்காகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிறதால நாங்கள் கமர்ஷியல் மோட்டிவ் இல்லாமல் எங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு மினிமல், எதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்தா ஒத்து வராது. அதனால சோஃபார் ஒரு இயருக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் அந்த மாதிரி எவ்வளோ பேர் வராங்க ஒரு பேட்சுக்குன்னு? நீங்கள் சொன்னீங்க ஏப்ரல் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு, எவ்வளோ பேட்ச் ஒரு இயருக்கு வருவாங்க? ஏப்ரல் டு நெக்ஸ்ட் மார்ச் ஒரு ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 6000 டீச்சர்ஸ் மினிமம் ட்ரெயின் பண்ணுறோம். ஓகே, ஒரு 250 கோர்சஸ்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதை தாண்டி அந்த இன்ஸ்டிடியூஷன் இன்வைட் பண்ணுற கோர்சஸும் அடிஷ்னலாக இருக்குது. அதுக்கு டைம் பவுண்ட்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ ஏப்ரல் ஆரம்பிக்கிறீங்க, அது எவ்வளோ நாளைக்கு போகும்? இப்போ நீங்கள் ஒரு 6 இல்லை டே, அதாவது ஒரு 1 week ஒரு செஷன் முடியுதுன்னு வைங்களா, அடுத்த செஷன் அடுத்த வீக்லேயே ஆரம்பிச்சிருவீங்களா? ஆமாம், அது அந்த ஸோ த்ரூ அவுட் த இயர் வந்து கிளாஸஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், த்ரூ அவுட் த இயர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் யாராவது ஒருத்தர் வந்து பேரலாகவே கோர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டார்கெட் இருக்கா, இலக்கு? அதாவது இப்போ 6000 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை தாண்டி நான் அதை பண்ணணும்,
இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது டார்கெட் இருக்கா? இல்லை, எங்களுக்கு டார்கெட்டுன்னு அந்த மாதிரி எதுவும் செட் பண்ணலை. பட் எங்களுக்கா ஒரு செல்ஃப் கான்ஷியஸில் வந்து எஸ் அஸ் அ டைரக்டர் நீங்கள் அது மாதிரி ஏதாவது டார்கெட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நாங்கள் எங்களுக்கு அதான் நாங்கள் வந்து எங்களை டார்கெட் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் சொல்லலைன்னா கூட எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் ரியலைஸ் பண்ணுறதால நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 7,000 to 8,000 டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணினா, இந்த 8,000 டீச்சர்ஸுன்றது இட் இஸ் நாட் லைக் எ இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்டு கிடையாது. இந்த 8,000 டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு டீச்சருக்கும் ஒரு 40 ஸ்டூடெண்ட் 60 ஸ்டூடெண்ட்னா இந்த ட்ரைனிங் ரீச் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8,000 கோர்சஸ் பெர் இயர்னு வைக்கிறோம். இது நாட் ஜஸ்ட் மியர் அ நம்பர். எங்களுக்கு வந்து கோர்சஸ் ரியலி வேல்யூ ஆடடாக இருக்கணுன்றது தான் எங்களோட மெயின் டார்கெட். ஐஐடி ஐடிஐ இதுக்கு இடையில நிட்டார் எங்கே இருக்குது? கண்டிப்பாக ஐஐடி வந்து ஒரு ப்ரீமியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ரீச் பண்ண முடியும். ஐடிஐ வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்காங்க. நாங்கள் வந்து ஐஐடி கவர் பண்ணாத சில கேட்டகரிஸ் இருக்காங்க. இப்போ ரூரலில் இருக்காங்க, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஐஐடி சார்ஜஸ் ஆர் ஸோ ஹெவி அண்ட் நிறைய பேருக்கு வந்து எப்படி ஐஐடியை ரீச் பண்ணணுன்றதும் தெரியாது. இப்போ எங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் சென்டர் ஆல் ஓவர் சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ எங்களோட டீச்சர்ஸ் டீல் பண்ணுறது ஈவன் ரூரல் லெவல் காலேஜஸும் இருக்காங்க. ஸோ அதனால எங்களோட ரீச் வந்து பெனிட்ரேஷன் இஸ் டீப் சவுத். அதே மாதிரி ஈவன் அப் டு சதர்ன் ஸ்டேட்ஸ், கேரளா, கர்நாடகா, எல்லா இடத்துலையுமே வந்து எங்களோட எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் இருக்காங்க. இதை தாண்டி நிட்டர் சென்னை வந்து சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு தான் அப்படின்ற மாதிரி இயர்மார்க் பண்ணியிருந்தா கூட எங்கள் ட்ரைனிங்கை ப்ரோக்ராம்ஸை லான்ச் பண்ணும்போது ஆல் ஓவர் இந்தியா அந்த கோர்சஸை வந்து ஆப்ட் பண்ணி வராங்க. ஸோ எங்களோட ரீச் வந்து பேன் இண்டியா லெவலில் 4 நிட்டர் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. அதில் வந்து ஒரு டென்டேட்டிவ் ரீஜன்ஸ் அலோகேட் பண்ணினா கூட எங்களோட கோர்ஸ் வந்து ஓப்பன் டு ஆல். எவ்ரி நிட்டர் கோர்சஸ் வந்து ஓப்பன் டு ஆல். எங்களுக்கு நார்த்லேருந்தே பார்ட்டிசிபெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஈவன் நார்த்தில் இருக்க இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து அங்கே எங்களை கோர்ஸ் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெல்லியில் நிறைய யூனிவர்சிட்டிஸ், டெல்லி யூனிவர்சிட்டி, என்எஸ்யூடி, என்ஐடி மேகாலயா போயிருக்கோம், என்ஐடி மணிப்பூர் போயிருக்கோம். அந்த மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸும் எங்கள் ஃபேக்கல்ட்டியை கூப்பிட்டு அவங்கள ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஸ்டாஃபோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? இங்கே எல்லாருமே பிஹெச்டி குவாலிஃபைடு தான். ஸோ இங்கே நான் உள்ள இப்போ சப்போஸ் ஐ வாண்ட் டு என்டர் இன்டு த நிட்டர், நான் இங்கே ஒரு ஸ்டாஃபாக வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எங்களுக்குன்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. ஆமாம். ஸோ ஏர்லியராக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆகிடுச்சு. ஸோ அவங்க சொல்லியிருக்கிற அந்த நார்ம்ஸில் தான் நாங்கள் ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட் பண்ணுறோம். எங்களுக்குன்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரூல் இருக்குது. எப்படி என்ட்ரி பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ஷுட் ஹாவ் அ பிஹெச்டி மினிமம். அது ஏதாவது டைம் பவுண்ட் இருக்கா? எவ்ரி இயர் இத்தனை பேர் உள்ள என்ட்ரி இல்லை, எங்களுக்கு சாங்ஷன் இல்லை. அதில் ஏதாவது லெவல்ஸ் இருக்கா? இப்போ யூஸ்வலாக லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர் அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி இங்கே ஏதாவது இங்கேயும் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர்னு இருக்காங்க. எங்களோட ரெக்ரூட்மெண்ட் ரூல் தாண்டி ஏஎஸ்சிடியோட ரூல்ஸையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஆஸ் அ டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்றதால. அங்கே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெவலில் எம்இ வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அது தாண்டி அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு பிஹெச்டி மஸ்ட், ப்ரொஃபஸருக்கும் பிஹெச்டி மஸ்ட்டு வித் சர்டன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் ஃபேக்கல்ட்டியை ரெக்ரூட் பண்ணுறோம். ஃபைன். உஷா நடேசன் யார், எப்படி நிட்டாருக்கு ஒரு டைரக்டர் ஆனாங்க? நான் ஆக்சுவலாக அண்ணா யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர். மோர் தென் 35 இயர்ஸ் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணேன். நான் அங்கே இருந்தப்போ சில அட்மினிஸ்ட்ரேஷன் போர்ட்ஃபோலியோஸும் ஹேண்டில் பண்ணினேன். சென்டர் ஃபார் ரிசர்ச்சுக்கு டெப்டி டைரக்டராக இருந்து அப்புறம் டைரக்டராக ஆனேன். ஏஏசிட்டியில் 5 இயர்ஸ் அட்வைசர் 1 அப்ரூவல் பியூரோவாகவும் சர்வ் பண்ணேன். ஸோ இதில் எல்லாமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணினேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 இயர்ஸாக இப்போ இங்கே டைரக்டராக இருக்கேன். இந்த டைரக்டர்ஷிப் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் இன் நிட்டர். ஆமாம், ஆமாம். ஸோ இப்போது லாஸ்ட் இயர் எனக்கு நிட்டர் டைரக்டராக இருந்தப்போவுமே அடிஷ்னல் சார்ஜ் என்ஐடி புதுச்சேரிக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 months அந்த போர்ட்ஃபோலியோவும் ஹேண்டில் பண்ணிவிட்டு அப்புறம் ரெகுலர் டைரக்டர் வரும்போது அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்தேன். இப்போது கரண்ட்லி ஒரு 9 months IIIT ட்ரிச்சியோட டைரக்டர் இன்சார்ஜாகவும் இருக்கேன். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நிட்டரை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா என்ஐடி, IIIT எல்லாமே ஒரு ஐஎன்ஐ ஸ்டேட்டஸில் இருக்குது அண்ட் கோர் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இங்கே வந்து நாங்கள் டீச்சர்ஸை ஹேண்டில் பண்ணுறோம், அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கொஞ்ச நாள் இங்கே
டைரக்டராக இருந்திருக்காரு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத எப்படி ஃபீல் பண்ணுறது? அது நிஜமாவே எங்களுக்கு ஒரு பெருமையான மொமெண்ட். 1988லேருந்து 1992 வரைக்கும் அவர் சேர்மன் பிஓஜியாக இங்கே இருந்திருக்காரு. ஓகே. நிறைய அவரோட ஃபோட்டோஸ், அவர் பிஓஜியில் டிஸ்கஸ் பண்ணினது, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் இருந்த இடத்துல நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் எல்லா ஒரு இடத்துலையும் அவரோட ஞாபகார்த்தத்தை வந்து நினைவு கூறுறோம். ஈவன் எங்கள் பில்டிங் கூட ஏபிஜே பில்டிங், ஈவன் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் சென்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே கூட அப்துல் கலாமோட ஹாலோகிராம் வைக்கணுன்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அவரோட சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து எங்களோட இன்ஸ்டியூட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபவுண்டிங் ஸ்டோனாக இருந்திருக்காருன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். இப்படி ஒரு இன்ஸ்டியூட் கொண்டு வரணும், உருவாக்கணும் அப்படின்றது யாரோட ஐடியா? கவர்மெண்ட் ஆக்சுவலாக எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரெடி பண்ணும்போது அந்த டீச்சருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்னு அப்போவே அந்த தாட் வந்து தான் இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் கண்டிப்பாக கொண்டு வரணும்னு ஆல் ஓவர் இந்தியா 4 இன்ஸ்டியூட்டை க்ரியேட் பண்ணினாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கும்போது டீச்சரையும் பேரலாக இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கும் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்கள சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு முக்கியமான நோக்கத்தில் தான் 4 ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை அவங்க த்ரூ அவுட் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. ஒரு 2 டிபார்ட்மெண்ட் திரும்ப நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப் பற்றி பேசுனீங்க. இங்கே என்ன மாதிரியான ஆண்டர்ப்ரினர்ஷிப் கோர்சஸ் இருக்குது, என்னெல்லாம் நான் பண்ண முடியும், நான் ஒரு ஸ்டார்ட் அப் வரணும், நான் ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே எப்படி என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் எனக்கு கிடைக்கும்? இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ரியலி அது ஒரு யூனிக்கான டிபார்ட்மெண்ட். அது ரொம்ப வருஷமாகவே சிடிடிபின்னு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ பாலிடெக்னிக்னு ஒரு ஸ்கீம் மினிஸ்ட்ரியில் இருந்தது ஏர்லியராக. இப்போது அது வேறு வேறு பேரில் வருது. அதாவது ரூரல் கம்யூனிட்டி எப்படி ரீச் பண்ணுறது, இப்போ டெக்னாலஜி பற்றி எல்லாமே பேசுகிறோம், ஆனால் அந்த டெக்னாலஜி வந்து காமன் மேனை ரீச் பண்ணலை அப்படின்னா தென் இட் இஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் ஒன். ஸோ ரூரலுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியுன்றது அந்த டிபார்ட்மெண்ட்டோட மெயின் ஃபோக்கஸ். ஈவன் அந்த ரூரல் ஸ்கீமில் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லோ காஸ்ட், அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப பெரிய சயின்டிஃபிக்காக இல்லாமல் ஒரு படிக்காதவங்க கூட யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி, ஒரு ஸ்மோக்லெஸ் சிம்னி, அந்த மாதிரி எல்லாமே வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இப்போ அடுத்த ஸ்டேஜில் வரும்போது இந்த சென்டர் வந்து 2 இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஸ்கில் டெவலப்மெண்ட், அடுத்தது இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன். இப்போ இண்டஸ்ட்ரியோட நீடு தெரியாமல் நம்ம அகாடமிக்கை என்ன தான் ரிஃபைன் பண்ணினாலும் இது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நாங்கள் நிறைய இண்டஸ்ட்ரீஸோட MOU சைன் பண்ணுறோம், அவங்களோட கொலாபரேட் பண்ணுறோம். ஸோ எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க. இந்த பர்டிகுலர் எல்லாமே ரிலேட்டட் டு இன்ஜினியரிங்காக தான் இருக்கும் இல்லையா, அது தாண்டி வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, இது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு, நிறையா எல்லா ஜானர்லேயும் எக்கச்சக்கமான ஸ்டார்ட் அப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது. ஃபுட்டில் தொடங்கி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இருக்காங்க. நான் அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங் நான் வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான ஸ்கோப் இங்கே இருக்கா? நாங்கள் இங்கே வந்து ஸ்கில்ன்ற ஆஸ்பெக்டில் பார்க்குறோம், பட் மோஸ்ட்லி நாங்கள் டெக்னிக்கல் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு லோவர் லெவலில் விட இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இப்போ ஈவிக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம், ஸ்கில்லில் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா அவனுக்கு ஈவி மெயின்டெனன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அவன் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட அசோசியேட்டட் ஸ்கில்லில் வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகிறாங்க. அந்த மாதிரி ஸ்கில்லு வந்து நாங்கள் எமர்ஜிங் ஏரியாஸில் நாங்கள் கொடுக்கும்போது அடுத்த லெவலில் அவங்களுக்கு ஜாப், அவங்களே எம்ப்ளாய்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஈவன் நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் செக்ஷன் 8 கம்பெனி கூட நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம். செக்ஷன் 8 கம்பெனியோட மெயின் மோட்டிவே வந்து டீச்சர்ஸுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் அவென்யூ க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ பாலிடெக்னிக்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு டைம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா இந்த செக்ஷன் 8 கம்பெனி இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் செக்ஷன் 8 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சீட் மணி, கைடன்ஸ், எப்படியெல்லாம் கொண்டு போகணுன்ற அந்த ஒரு நாலேஜும் கொடுப்போம். ஆல்ரெடி எங்களோட கோர்சஸில் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரிலேட்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப்பாக வரேன், இல்லை நான் ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆகணும்னு நினச்சி நான் இங்கே வரேன், கோர்ஸ் பண்ணுறேன், கற்றுக்குறேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஏதாவது பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான கைட்லைன்ஸ் இல்லை சப்போர்ட் ஏதாவது கிடைக்குமா? நாங்கள் மோஸ்ட்லி டீச்சரோட ஹேண்டில் பண்ணுறதால பிளேஸ்மெண்ட் எங்களுக்கு பெரிய ரெக்யர்மெண்ட் இல்லை. ஆனால் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல இண்டிவிஜுவலாக கேட்குறேன். நீங்கள் டீச்சர்ஸ்க்கு தேவைப்படாது, அவங்களுக்கு அவசியம் இருக்காது. நான் ஒரு இண்டிவிஜுவலாக நான் அப்ளை பண்ணி நான் இங்கே கோர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தரமான்னு கேட்குறேன்.
எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா இண்டஸ்ட்ரி ட்ரைஅப் இருக்கும்போது நாங்கள் முதல்ல இண்டஸ்ட்ரி கிட்ட கேட்குறது உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெயின்டு மேன் பவர் வேணும். ஸோ எங்களுக்கு அந்த ட்ரைனிங் நாங்கள் உங்களுக்கு மியூச்சுவலாக அந்த எண்ட்லேயும் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ரெடிமேடு எம்ப்ளாயி கிடைப்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸோட டைஅப் இருக்குது. மீடியா டிபார்ட்மெண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட் எப்படி, அதுக்கு என்ன மாதிரியான எங்கள் கோர்சஸ் ட்ரைனிங்லாம் தரீங்க? மீடியா டிபார்ட்மெண்ட் வந்து யூனிக்கான டிபார்ட்மெண்ட். ஏன்னா இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து 2000 கிட்ஸ். இவங்கள ஒரு கிளாஸில் ½ hour உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். எக்ஸாம் எழுத வைக்கிறது அதோட பெரிய விஷயம். அப்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி அவங்கள உட்கார வைக்கணும்னா டெக்னாலஜி எனேபிள்டு லேர்னிங் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ எங்களோட மீடியா டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து ஸ்வயம் கோஆர்டினேட்டர், ஒன் ஆஃப் த நேஷ்னல் கோஆர்டினேட்டர் இன் ஸ்வயம். அப்போ அதில் வந்து நிறைய மூக் கோர்சஸ் கொடுக்குறோம். அதனால எங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டூடியோ ஃபெசிலிட்டிஸ், எடிட்டிங் டீம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதுலெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதையும் டீச்சருக்கு ட்ரெயின் பண்ணுறோம். அதை தாண்டி அவங்க ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு வந்தாலும் எங்கள் ஸ்டுடியோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இப்போ ஏஆர்விஆருக்கு போயிருக்கோம். இப்போ ஏஆர்விஆர் வந்து அடுத்ததில் எல்லா ஃபீல்ட்லேயும் லைக் ஏஎன்எம்எல் மாதிரி எல்லா இதுலேயுமே ஏஆர்விஆருக்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ இப்போ ஒரு எம்டெக் ஏஆர்விஆர் கூட இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை படித்து போகும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அவங்க எந்த ஃபீல்டில் வேணாலும் செலக்ட் பண்ணாங்க. மெயினாக இப்போது ஏஆர்விஆரில் வந்து மெடிக்கல், இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இது மூணுத்துலேயும் ப்ராமினெண்ட்டாக அவங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டிங் இருக்குது. இதை தாண்டி எல்லா ஃபீல்டுலேயுமே ஏஆர்விஆர் ஸ்கோப் இருக்குது. ஏஆர்விஆர் கோர்ஸுக்கு யார் வர்றா, இங்கே யார் வந்து யாரெல்லாம் படிக்கிறாங்க? இல்லை, இப்போது இந்த வருஷத்துலேருந்து ஆஃபர் பண்ணுறோம். நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை, இவங்க தான் பண்ண. ஆமாம், இந்த வருஷம் ஃப்ரம் 2025 ஜூலை ஆன்வர்ட்ஸ் இப்போ தான் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஓகே. போன வருஷம் 5 கோர்ஸ் ஆரம்பித்தோம். இந்த வருஷம் அதுக்கு என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்க? இப்போ நான் ஏஆர்விஆர் படிக்கணும் அப்படின்னா எனக்கு பேசிக்காக வந்து கிராஃபிக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை அது சம்மந்தமான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோட்டோஷாப்லேருந்து ஆரம்பித்து அது ரெலவெண்ட்டான கோர்சஸ் எதாவது நான் முடிச்சிருக்கணுமா எப்படி? அப்படி நாங்கள் இது பண்ணலை. எந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாலுமே ஆமாம். அதை தாண்டி விஸ்காம் படிச்சிருக்கலாம், இல்லைன்னா எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா இருக்கலாம். அந்த மாதிரி இதோட அலைடு ஃபீல்டில் இருக்கவங்க. இது இன்ஜினியரிங் மட்டுமே நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. ஈவன் சயின்ஸ் சைடில் இருக்கிற எம்ஏ ஜேர்னலிசம், ஜேர்னலிசம் நாங்கள் யோசிக்கல. ஏன்னா இதில் வந்து டெக்னாலஜி எனேபிள்னு வரும்போது ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்டு எசென்ஷியலாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதனால அந்த எம்ஏ ஜேர்னலிசம் ஆஸ் ஆன் நவ் நாங்கள் கொடுக்கல. பட் இவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் நாங்கள் அதர் தேன் என்ஜினியரிங் என்ன சொல்கிறோன்னா ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் வரலாம். அங்கே வந்து இதோட ஜிஸ்ட் தான் நாங்கள் சின்ன சின்ன மாடியூலில் படிக்கிறாங்க. இல்லை சார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட பசங்களே இருக்காங்க, நான் இப்போ டிஜிட்டல் ஹேண்டில் பண்ணுறேன், நான் என்னோட டீமை எடுத்து வரேன். இப்போ அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணும், ஏஆர்விஆர் இதில் எடுக்கிறதுனா அதுக்கு ஏதாவது க்ரைட்டீரியா ஸ்பெசிஃபிக்காக அப்படி இருக்கான்னு கேட்குறேன். அப்போ அதுக்கு மினிமமாக நீங்கள் இல்லை, இப்போ அதுதான் அந்த கோர்ஸோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ ஒரு பைத்தான் பேஸ்டு போகும்போது கண்டிப்பாக அந்த நாலேஜ் இருக்கணும். அந்த பேசிக் நாலேஜ் இருக்கான்றது தான் பார்க்குறோம். இது வந்து அவங்க பெனிஃபிட்டுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். அவங்க எங்கள் கோர்ஸை அட்டென்ட் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஆட்டிடியூடில் இல்லை. அவங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருந்தால் இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஈவன் ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப் நிறைய ஸ்டூடெண்ட் வராங்க. மோர் தென் 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இன்டர்ன் வந்து நாங்கள் வெக்கேஷன் பீரியடில் 2 months அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இன் பிட்வீன் கூட அவங்க ஒரு 1 week வந்து நாங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்குறோன்னு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஏன்னா தமிழ்நாடு மட்டுமே இல்லை, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாத்துலேருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இதை தாண்டி டீச்சர்ஸுக்குமே நாங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ப்ராக்டிகம்னு நாங்கள் ஒரு இது வச்சுருக்கோம். அது நிறைய டீச்சர்ஸ்க்கு தெரியல. இப்போ அவங்க வெக்கேஷன் பீரியடில் வந்தாங்க அப்படின்னா 2 months அவங்க இங்கே வரலாம். நாங்கள் எந்த சார்ஜுமே பண்ணலை. அவங்களுக்கு எந்த கோர்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீ. அவங்களுக்கு எந்த கோர்ஸ் அவங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டோடு அவங்க அட்டாச் பண்ணி ஏதோ ஒரு சின்ன அசைன்மெண்ட் அவங்களுக்கு வேண்டியதை வந்து எடுத்து அந்த 2 months அவங்க எது வேணும்னாலும் கற்றுக்கலாம். வி ஆர் ஓப்பன். நான் இங்கே கோர்ஸ் முடித்து நிட்டா சர்டிஃபிகேட்டோட வெளியே போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும், என்ன மாதிரியான எனக்கு ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போ பிஜி கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற அதே இது தான் இருக்குது. ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரும்போது நிறைய கவர்மெண்ட் டீச்சர்ஸுக்கு ப்ரொமோஷனுக்கு சில மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும்போது இந்த கோர்ஸ் நாங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன்
ப்ரொபேஷன் கன்ஃபர்மேஷன் இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதை தாண்டி எங்களுக்கு ஒரு அடிஷ்னல் யூனிக் ஃபெசிலிட்டி என்னென்னா, நாங்கள் இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபெண்ட்ஸையும் ட்ரெயின் பண்ணுறோம். இந்த இன்ஸ்டியூட்டில் கிட்டத்தட்ட 3500 இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஃப்ரம் அரவுண்ட் 119 கண்ட்ரீஸ் வந்திருக்காங்க. இங்கே ரெசிடென்ஷியலாகவே ஒரு மாதம் இங்கே ஸ்டே பண்ணி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் அது வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி அவங்க மினிஸ்ட்ரி கம்யூனிகேட் பண்ணி அந்தந்த கண்ட்ரிலேருந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிங் இங்கே வர்றவங்களுக்கு நீங்களே ஸ்டே அகாமடேஷன் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே சொல்லிடுறோம். அதில் கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கி ஒரு மாதம் அவங்க இங்கேயே தங்கி படிக்கிறாங்க. அவங்க ஈவன் நீங்கள் கேட்டிங்க ரூரல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி, ஒரு பேட்ச் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபெண்ட் வந்து ரூரல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்கே வந்தாங்க. ஒரு மாதம் எங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அவங்கள அந்த மாதிரி கோர்ஸ் வரவங்களுக்கு வந்து நிறைய விசிட்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஷிப் எப்படி பண்ணுறாங்க, சில பேர் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கே வருவாங்க. அப்போ எப்படி ஒரு செல்ஃப் ஹெல்ப் விமன் குரூப் வந்து இந்தியாவில் நல்ல சர்வை வராங்க, அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். ஸோ எங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாலே மிக்சடாக இருக்கும். இப்போ நாங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றியும் பேசுகிறோம். அதே மாதிரி நாங்கள் NITTTன்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. அதில் ஒரு நியூலி ரெக்ரூட்டட் டீச்சர் அவரை ட்ரெயின் பண்ணுறதுக்கான இதுவும் இருக்குது. இதுக்கும் நிட்டர் சென்னை தான் நேஷ்னல் கோஆர்டினேட்டர். இப்போ நீங்கள் எப்படி ஒரு பிஎட் மற்ற டீச்சர்ஸுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த NITTT நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு இந்த கோர்ஸை முடிக்காமல் எந்த கவர்மெண்ட் டீச்சரும் நியூவாக ரெக்ரூட் ஆகிறவங்க ப்ரொபேஷனே கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. இல்லை, இது ஒரு 5 வருஷமாகவே இது நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போது என்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சுட்டு அடுத்த நாளே அவங்க போய் ஒரு டீச்சர் ஆகிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும் என்னன்ற அந்த ஒரு ஃப்ளேவரே இருக்காது. இப்போ இந்த NITTTல அதை மனசில் வச்சுட்டு 3 ஃபேஸில் அந்த ட்ரைனிங் இருக்கும். இது ஆன்லைனில் 8 மாடியூல் அவங்க ஒரு டீச்சருக்கு வேண்டிய ரெலவெண்ட் இதெல்லாம் படிப்பாங்க. அந்த 8 மாடியூல்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதம் இண்டஸ்ட்ரியில் ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 3வது ஃபேஸில் வந்து ஒரு மென்டருக்கு கீழே அந்த இந்த டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கணும், லேப் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்னெல்லாம் அவர் மிஸ் பண்ணுறாரு, எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி எழுதணும், பேப்பர் எப்படி எழுதணும், இதெல்லாம் ஒரு மென்டர் சொல்லி கொடுக்கும்போது இந்த 3 ஃபேஸுமே வந்து ஒரு நியூலி ரெக்ரூட்டட் பர்சனை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு டீச்சராக மாற்றும். நிறைவாக ஒரு கேள்வி, இங்கே இருக்க ட்ரெயின்டு நிறையா பேர் நீங்கள் உங்கள் அப்ளை பண்ணி அவங்க கேட்டு கேட்குறப்ப நாங்கள் பயிற்சி கொடுத்தோம்னு சொன்னீங்க. அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க? NIT ட்ரிச்சி வந்திருக்காங்க, மேகாலயா, அப்புறம் IIITs இருக்காங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லா இதுலேருந்துமே வந்திருக்காங்க. டீச்சர்ஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது? இப்போ இங்கே இன்டர்ன் பற்றியெல்லாம் பேசுனீங்க, அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரியோ இல்லை அது மாதிரி மாணவர்களுக்கு வந்து போக இல்லை இங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வசதிகள் இருக்கா? நாங்கள் எந்த காலேஜ் எங்களோட ஃபெசிலிட்டிஸ் பார்க்கணும் as a பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக அதை அலோவ் பண்ணுறோம். எந்த ஒரு சார்ஜும் பண்ணுறதே இல்லை. நிறைய காலேஜஸில் வந்து எங்களோட இன்ஸ்டியூட் கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் காட்டுறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பார்க்குறாங்க, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், ட்ரோன் ஃபுல் ஃப்ளெஜ் ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம், 3D பிரிண்டர், ரொபாட்டிக்ஸ், அந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்காங்க. அந்த லேப்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு போய் அவங்க நாளைக்கு அதை இன்டர்ன்ஷிப்பாக வந்து நிறைய கற்றுக்கணுன்றதுக்கு வராங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி எங்களுக்கு வந்து டிஃபென்ஸுக்கு நாங்கள் நிறைய சர்வ் பண்ணுறோம். எங்களோட ரெகுலர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு கொடுக்குறோம். அவங்களோட ட்ரைனிங் பர்சனல்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஈவன் எங்களோட பிஜி ப்ரோக்ராமில் கூட அவங்களுக்கு 2 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸர்ஸ் ஏதாவது கோர்ஸ் படிக்கணுன்னா இப்போ சென்னையில் போஸ்ட் ஆன ஆஃபீஸர் இங்கே வந்து படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு. மிக்க நன்றி மேடம். நிறையா விஷயங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கும் சரி, இன்றைக்கி இருக்க டீச்சர்ஸ்க்கும் சரி, இது இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது ரொம்ப மினிமமான நாமினலான ப்ரைஸில் ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து எந்த பெரிய இது கிடையாது, அகாமடேஷன் ஃப்ரீ, காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னும் போது பயன்படுத்திக்கிறதுக்கு தான். அது தமிழில் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்ற மாதிரி. நீங்கள் கடையை விரித்து வச்சுருக்கீங்க, அதை அவைல் பண்ணுறதுக்கான ஆட்கள் இன்னும் வரல, நிறையா வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி அதுக்கு பெரிய அளவில் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி. வணக்கம்.